வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கோவக்காய் மசாலா பண்ண போகிறோம். வாங்க நான் இதை எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ ஒன்றும் புதுசாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு 1/2 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். இது மாதிரி சின்ன சின்ன ரவுண்ட்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. சத்தானது, இரும்பு சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது. இது ஒரு தண்ணி காய், அந்த இனத்தில் உள்ள இந்த காய். இதை நம்ம ஒரு வாரத்துக்கு 2 தடவையாவது சாப்பிட்டுட்டு வந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சுகர்காரங்க தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இதை ஒதுக்காமல் எல்லாருமே இதை சாப்பிடலாம். இதை போய் ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்ப்போம். இப்போ கடை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இப்போ கடுகு வெடித்ததும் ஒரு 15 போல் பூண்டு இது மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டேன். வீடியோ கடைசி வரை பாருங்கள். கோவக்காய் சாப்பிடாத குழந்தைகள் கூட சாப்பிடுவாங்க. இந்த கோவக்காய் மசாலா ரொம்பவே நல்லாயிருக்கும். 10 போல் சின்ன வெங்காயம் அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் வதக்கிடலாம். இது கொஞ்சம் செவந்து வரணும். கொஞ்சம் செவக்கட்டும். கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம் இது வதங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், இந்த அளவு ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காய் இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படி வேகட்டும். இடையில பார்த்து கிளறி கொடுக்கணும். இப்போ 5 நிமிஷம் வச்சுருக்கோம். வெந்திருக்கோம். ஒரு பாதி அளவு வெந்திருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்குறேன். எந்த பிராண்ட் வேணால் சேர்த்துக்கோங்க. வீட்டில் உள்ள அரைச்சி வச்சது இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை இனி கொஞ்சம் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ ஒரு 3/4 பாகம் அளவு வெந்தாச்சு. நல்லா வெந்துடுச்சு காய். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். ஏற்கனவே நான் போட்ட மிளகாத்தூள் காரம் இருக்காது, கலருக்கு தான் போட்டேன். இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்தோம். தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் குறைவாக தான் சேர்க்குறேன். நீங்கள் அளவாக சேர்த்துக்கோங்க பார்த்து. ஒரு கைப்பிடி அளவு போல் இருக்கும். வேர்க்கடலை கொஞ்சமாக, 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய். இதை நான் வறுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் பொடி பண்ணி இதில் சேர்த்துடலாம் கடைசியாக. இப்போ வேர்க்கடலையும் தேங்காயும் நான் பொடிச்சு எடுத்துருக்கேன். இது மாதிரி குறகுறப்பாக தான் பொடிச்சு எடுக்கணும். இதை கொஞ்சம் லாஸ்ட்டில் போட்டு விடலாம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் வதக்கி விட்டுடுவோம். ஒரு கத்து கருவேப்பிலை போட்டுடலாம் பச்சையாக. சூப்பராக ரெடி ஆகிட்டு. இவ்வளவுதான். நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.